தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது 1,00,000 வாக்காளர்கள் பெயரை கோயமுத்தூர்லேருந்து நீக்கிட்டாங்க. அண்ணாமலை அதிரடி. அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் உள்ள தன்னுடைய கிராமத்தில் வாக்களித்த பிறகு பேட்டி கொடுத்தார். அந்த ப்ரெஸ் மீட்டில் பல வகையான கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். அதே சமயத்தில் சில பயங்கரமான குற்றச்சாட்டுகளையும் சொன்னார். ஆங்கில ஊடகங்களுக்கு ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார். வாங்க கேள்விகளை பார்க்கலாம். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர்களுக்கு ஜிபே மாதிரியான பேமெண்ட் செய்யக்கூடிய அப்ளிகேஷன்களை பயன்படுத்தி பண விநியோகம் செய்துள்ளார்கள் என்று திமுக சொல்கிறாங்களே, அதற்கு உங்கள் பதில் என்ன? இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் மாதிரி, வேள்வி மாதிரி. பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுத்ததுன்னு யாராவது ஒருத்தரை ஆதாரத்தோடு சொல்லுங்கள், நான் அரசியலேருந்தே விலகிறேன்னு சொன்னார். திமுக அதிமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? பல ரவுண்டுகளாக பணத்தை விநியோகம் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டு வந்து ஆளுக்கு 500 ரூபா, அடுத்த ரவுண்டு வந்து இன்னொரு 500 ரூபா, அந்த மாதிரி. எதிர்பக்கம் 250 ரூபான்னு பணத்தை விநியோகம் பண்ணுறாங்க. இது சம்பந்தமாக எங்கள் கட்சிக்காரங்களும் பலவித புகார்களை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு இயந்திரங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குது, அது ஒருதலைபட்சமாக செயல்படுது என்று சொன்னார். அடுத்த கட்ட கேள்வி என்ன கேட்டாங்க? இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ வாக்குகளை பெறும்னு கேட்டாங்க. 35% வாக்குகளை பெறுவோம். 2 இலக்கத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் எங்கள் கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. கரப்ஷன், வாரிசு அரசியல், டாஸ்மாக், இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுகள், இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் வாக்காளர்களை எங்களை நோக்கி திருப்பும் நான் நம்புகிறேன்னு சொன்னார். மக்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் தான் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார்ன்ற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. எங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியின் திட்டங்களால் பயனடைந்த நிறைய பயனாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திராவிட அரசியலுக்கு மாற்றான ஒரு அரசியலை தமிழகம் பார்க்க போகுது. கோயமுத்தூர் தொகுதியில் மட்டும் 1,00,000 வாக்காளர்களோட பெயரை நீக்கியிருக்காங்க. எத்தனையோ வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஓட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட பேர் இல்லைன்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு மையத்தில் புருஷனோட பேரும் இன்னொரு மையத்தில் பொண்டாட்டியோட பேரும் இருக்குது. இன்னொரு மையத்தில் புருஷனோட பேர் மட்டும் இருக்குது, பொண்டாட்டியோட பேர் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி பெயர் நீக்கம்லாம் தேர்தலுக்கு தேர்தல் நடக்கிறது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 1350 வாக்காளர்கள் இருக்காங்க. அங்கே மட்டுமே 800க்கும் மேற்பட்ட பேர்களை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி? இந்த மாதிரி நீக்கம் செய்யப்பட்ட இடத்துலலாம் மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்போம் என்று சொன்னார். மேலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கோயமுத்தூர் மக்கள் எனக்காக ஆர்வமாக வந்து வாக்களித்ததை நினைக்கும் போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் சொன்னார். ஃபைனலாக பணத்தையும் அதிகாரத்தையும் மீறி ஜனநாயகம் இந்த முறை வெல்லும், எங்களுடைய கூட்டணி வெற்றியடையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.